என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக கண்டும் காணாமல் சென்று விடாதே. ஏனென்றால் ஒருவருக்கான சுடுகாட்டு பயணம் தொடங்கிவிட்டது. இது யாருக்கு என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த பயணம் ஏன் தொடங்கி இருக்கிறது, எதற்காக தொடங்கி இருக்கிறது, இவர் யார், இவர் என்ன செய்தார் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இதே காரியத்தை நீ செய்து கொண்டிருந்தால் இது உனக்கு வந்துவிடும் என்பதனால்தான் இந்த பிரத்யங்கரா இன்றே உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எல்லோருக்குமே வாழ வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கிறது. யாருக்குமே இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. யாருக்குமே இந்த உலகத்தில் நம்மோடு இருக்கின்ற விஷயங்களை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. நாம் வாழ வேண்டும், நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களில் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய பல உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த பிரத்யங்கரா துணை வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்ல நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக பல உண்மைகளோடு என்னவென்று உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு என்ன நடத்தி இருக்கிறது, இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது, இதுவரையிலும் எதையெல்லாமும் என் பிள்ளை நீ பெற்றிருக்கிறாய். இனி உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு ஏற்ற பதிலை இனி தந்துவிடும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறது. வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுக்க நினைத்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னிடத்தில் நின்று உனக்கே என்று பேசுகின்ற ஒவ்வொருவரையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்கிறாய் என்றால் இனி நடக்கும் அத்தனையையும் நீ சரியாக உணர வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் நான் உனக்கு சொல்ல நினைக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நடத்தப்படும் அத்தனையிலும் இனி உன்னை நீ யார் என்று நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்வாய். உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்வாய். நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக சிந்தித்து பார். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று யோசித்து பார். இந்த பிரத்யங்கரா நல்ல மனநிலையோடும் உண்மையான மனநிறைவோடும் உனக்கு நான் எல்லாவற்றையும் சொல்லித் தருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி அத்தனையிலும் ஒரு உண்மை உன்னை தொடரும் என்பதனை மறக்காதே. பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல மாற்றங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. நிகழப்போவது என்னவென்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தால் அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரினுடைய நடவடிக்கைகளில் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் அவர்களை சுற்றி பல தீமைகளை நடத்த இருக்கிறது. அவர்களை சுற்றி தீமை நிறைந்த பல விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் முழுக்க இனி உனக்கு என்ன நடத்தப்பட இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி உனக்கு நடத்தப்பட இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உனக்கு எடுத்து சொன்ன எல்லாவற்றிலும் உன்னை யார் என்று நீ அடையாளம் கண்டு கொள்கிறாயா? உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்கிறாயா?
என் தங்கமே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவருக்குத்தான் சுடுகாட்டு பயணம் தொடங்கி இருக்கிறது. அவர் யாருக்கு எதிராக ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உனக்கு எதிராகத்தான் இவர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இப்பொழுது அவர்களுக்கு இந்த பயணம் தொடங்க ஆரம்பிக்கப் போகிறது. என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மை நம்பிய ஒருவருக்கு நாம் கெடுதல் செய்துவிடவே கூடாது. நம்மை நம்பி ஒருவர் வரும்போது அவர்களுக்கு எப்பொழுதும் நாம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள். உன்னிடத்தில் நின்று நான் என்ன பேச நினைக்கிறேன் என்பதனை எல்லாமும் தெரிந்து கொள்ள தயாராகு. உடனிருக்கும் இந்த காலங்களும் இந்த மாற்றங்களும் இனி ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உடனிருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களிலும் நீ ஆறுதல் அடைவாய். என் குழந்தையே, யார் செய்கிறார்கள், எதை செய்கிறார்கள், எதனால் நடக்கிறது, யாரால் நடத்தப்படுகிறது என்பதனை எல்லாமும் நாம் ஆழமாக சிந்திக்கிறோம். அதே நேரம் நம்மால் என்ன செய்ய முடியும், நமக்காக எதை நடத்த முடியும், நமக்கான வாழ்க்கை எங்கு சென்று முடியும் என்பது எல்லாமும் உனக்கு புரியாமல் போய்விட்டது. இதையெல்லாமும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் பேசுவது எனக்கு வேலை இல்லாமல் இல்லை. சில விஷயங்களை உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னோடு வருகிறேன். சில விஷயங்களை என்னவென்று உனக்கு புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வருகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் நாம் எப்பொழுதும் போல கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டிருந்தோமானால் இந்த பிரத்யங்கரா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டம் என்பது இல்லாமல் போய்விடும். நீ முதலில் தெளிவாக புரிந்து கொள், உன்னை தேடி வருவது இந்த தெய்வம் என்று. முதலில் ஒரு விஷயத்தை நீ உறுதிப்படுத்து, எப்பொழுதும் உனக்காக வருவது இந்த தெய்வம் என்று. இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருந்து உனக்கு சொல்வதை எல்லாமும் முதலில் புரிந்து கொள். உனக்கு நான் கொடுப்பதை எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொள். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். காலமும் இந்த நேரமும் உனக்கு ஏற்றதை இனி சரியாக கொடுக்கும் வரை நீ எந்த இடத்திலும் மனமுடைந்து விடாதே. உனக்கு நடப்பதில் இனி என்றுமே நல்லது நடக்கும். இந்த பிரத்யங்கரா சொன்னது போல வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொருவரையும் நான் ஒரு கை பார்க்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன். அவர்கள் நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நாம் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். என் தங்கமே, எப்பொழுது ஒருவர் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறோமோ, ஒருவரின் வாழ்க்கையை நாம் பறிக்கிறோமோ, ஒருவரின் வாழ்க்கையை நாம் நிச்சயமாக கண்ணீர் சிந்த வைத்து வேடிக்கை பார்க்கிறோமோ, அப்பொழுதே அவர்கள் தெய்வத்தின் பிடியில் தண்டனைக்குரியவர்கள்தான். யார் நினைத்தாலும் அவர்களால் தப்பிக்க முடியாது. யார் சொன்னாலும் இதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்க. இனி நிச்சயமாக என் பிள்ளை, நீ யோசிப்பது போல உன்னை சுற்றி பல நன்மைகள் நடக்க வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகின்றேன். தீமைகளும் சோதனைகளும் வேறறுத்து செல்ல வேண்டும். வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுக்கின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவாக மாறப்போகிறது என்பதனையும் தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். எதிர்பாராத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திட்ட பொழுது இனி எல்லாவற்றிலும் இருக்கும் சில உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். சில நன்மைகளை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லி விடுவதை நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். முழுக்க முழுக்க எதையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும்.
சரியானதை என்றும் நான் உனக்கு நிலையானதோடு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு நடத்தி கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய். நல்லது வேண்டி இந்த பிரத்யங்கரா உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எந்த நேரத்திலும் உன்னுடைய விருப்பங்களை உனக்கு சரியாக நடத்துவதை நீ தெரிந்து கொண்டால் இனி எப்பொழுதும் நீ நினைத்த விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்து பார். எல்லாமுமே ஒரு நாள் சலித்துத்தான் போகும். எந்த விஷயங்களும் ஒரு நாள் வெறுத்துத்தான் போகும். அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ளவும் செதுக்கிக் கொள்ளவும் வேண்டும். நம்முடைய மனது ஏற்றுக்கொள்வதை எல்லாமும் நான் நிச்சயமாக சரியாக சொல்லி விடுவேன், சரியாக நடத்தியும் தருவேன் என்பதனை நீ மறக்காதே. ஒருவர் உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒருவர் எப்பொழுதும் தீய வார்த்தைகளை பேசுகிறார். வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் அங்கு வந்து விழுகிறது. யார் அவரை கடந்து சென்றாலும் அவரை பற்றி பேசுகிறார். அதே போல ஒருவரிடம் கதையை கேட்டுவிட்டு அந்த கதையை இன்னொருவருக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் இந்த நேரம், இவை எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொண்டு தவிக்கின்ற இந்த நேரம், இப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கின்ற ஒருவர் அதிகமான கஷ்டங்களை பலருக்கு கொடுத்து பலரின் கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு இது ஒரு மனநோயாகவே மாறிவிட்டது. அதாவது இன்னொருவரினுடைய கஷ்டத்தில்தான் சந்தோஷம் ஒளிந்திருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இன்னொருவரினுடைய கண்ணீரில்தான் தனக்கான வாழ்க்கை ஒன்று அடங்கி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நேரம் இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள். எதிர்பாராத பல விஷயங்களையும் எதிர்பாராத பல சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுத்துவிட்ட இந்த நேரம், இனி அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. எல்லா விஷயங்களையும் நீ சரியாக வழிநடத்த வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா சொல்வது போல எப்பொழுதும் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிப்பதும் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதும் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பதும் மற்றொருவரின் வேதனையில் அதை கண்டு ரசிப்பதும் மற்றவர்களின் வேதனையை கண்டு சிரிப்பதும் மற்றவர்களுக்கு ஏன் நல்லது நடக்கிறது என்று பொறாமைப்படுவதும் இன்னொருவர் சிரித்தால் வயிற்றெரிச்சல் அடைவதுமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களே, ஆனால் இவர்களினுடைய மனநோயின் அளவு அதிகரித்து விட்டது. இனிமேலும் இவர்கள் இங்கு இருக்கக்கூடியவர்கள் அல்ல என்பதைத்தான் உன் பிரத்யங்கரா சொல்கிறேன். அதனால்தான் அவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டிய நேரமும் அவர்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி வாழ்க்கை முழுமையையும் உனக்கு சரியாக சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் தேவையான விஷயங்களோடு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக வெளியேற்றி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. சரி என்றும் தவறென்றும் உனக்கு நான் சொல்லும் இந்த நேரம் இனி எல்லா நிலைகளையும் நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரங்களிலும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்தியதே இவர்கள்தானே. பேசி பேசியே உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் காணாமலாக்கி உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க தொடங்கிவிட்டார்கள். இப்படி எல்லாமும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லி கொடுக்கின்ற இந்த நேரம் எல்லா விஷயங்களுமே உனக்கு நிச்சயமான தேவையான புரிதலை கொடுக்க வேண்டும். ஆசைப்பட்டு இறங்குவதில் தவறில்லை. ஆனால் அந்த ஆசைகளை நாம் வாழ்க்கை முழுமைக்கும் காப்பாற்ற வேண்டும். வாழ்க்கை முழுமைக்கும் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையானது உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற தண்டனைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னை சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அல்லவா?
அம்மாவின் அன்பு கொண்டு உனக்கு நான் சொல்கிறேன், ஒருபோதும் யாருக்கும் எந்த நிலையிலும் கெடுதல் நினைத்து விடாதே. யாரை பற்றியும் மற்றவர்களிடம் புறம் பேசி விடாதே. யாரை பற்றியும் யோசித்து கலங்காதே. என்ன நடந்தாலும் இதையெல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த நாளிலும் உண்மையும் நேர்மையும் இருக்கின்ற இடத்தில் நிச்சயமாக வெற்றி என்பது ஆட்டம் காணத்தான் செய்யும். இந்த வெற்றி உனக்கு கிடைக்காதது போலத்தான் தோன்றும். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் நீ நினைத்ததை விட சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நிலையிலும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடர்ந்து வரும் அத்தனை விஷயங்களும் உனக்கு பல ஆச்சரியங்களையும் பல மாற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி எந்த நாளிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த நாளிலும் உன்னை சுற்றி இருக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நம்பு. இனி அம்மாவினுடைய அன்பு கொண்டு உனக்கு நடத்தப்படும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் எப்பொழுதும் இது போன்ற ஒரு பிரச்சனைகளுக்குள் நீ சிக்கிவிட மாட்டாய் என்பதனைத்தான் நான் உனக்கு சொல்கின்றேன். இது போன்ற சில மனிதர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி பேசுவதும் மற்றவர்கள் வாழ்க்கையை அழிப்பதும் என்ற எண்ணத்தோடு சுற்றி வரும் பொழுது இதற்கு மேலும் அவர்களை வைத்து வேடிக்கை பார்ப்பது நியாயமில்லை அல்லவா? அவர்களின் பயணத்தை அவர்களேயே தொடங்கி வைக்கிறார்கள். அவர்களினுடைய எதிர்காலத்தை அவர்களேயே முடித்து வைக்கிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை சுற்றி இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி உனக்கும் எல்லாமும் தெளிவாக நடக்கும் அல்லவா? இந்த தெய்வம் உனக்கு கொடுக்க கொடுக்க அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மாறுதல்களை கொடுக்கும் அல்லவா? இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் புரிந்து நீ எந்த நாளும் உனக்குள் இருக்கும் நன்மைகளை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த பிரத்யங்கரா சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை நீ ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. உனக்கு நடப்பது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்களோடு இந்த வாழ்க்கை உன்னை பின்னி பிணைத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் எதையும் கைவிட்டு விடாதே. அம்மாவினுடைய அன்பு கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல புரிதலையும் கொடுக்கும். எத்தனையோ விஷயங்களை உணர்ந்து இந்த தெய்வம் உனக்கு சொல்வதை எல்லாமும் தெரிந்து நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்க இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ கவனத்தில் கொண்டாலது போதும். இந்த பிரத்யங்கரா உன்னோடு உடன் வருவதை நான் நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. தெய்வத்தினுடைய பிடியில் உன்னை தேடி வரும் பல விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து நடந்து கொள். உன்னை தேடி நடத்தும் அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று கவனத்தில் கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விட்டாலே அது போதும். எதையுமே எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக எதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா எண்ணியது போல இனி என்ன நடக்க காத்து கொண்டிருக்கும் என்பதனை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு தான் நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன். காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா? எப்பொழுது மற்றவர்களை பற்றியே பேசிக்கொண்டிருந்தால் நாம் இருக்கின்ற வாழ்க்கையில் நிலைகுலைந்து தான் போவோம். நமக்கு எந்த நல்லதும் நடக்காது. அதே நேரம் நாம் நமக்காக நம்முடைய சிந்தனைகளுக்காக இருந்து கொண்டிருந்தோமானால் மனதும் நிம்மதியடையும், நீண்ட காலம் சந்தோஷமாக வாழலாம்.
இதை புரிந்து கொள்ளும் என் பிள்ளைகள் ஒருபோதும் தனக்கான வாழ்க்கையில் கிடைக்கும் வாய்ப்புகளை விட்டுவிட மாட்டார்கள். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.